எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்ஷாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பொட்டேட்டோ ரோல். இது ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும், ரொம்ப பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியும் கூட. இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவு மைதா மாவு உள்ள சேர்த்திக்கலாம். இப்போது இது கூட தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்திக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் இதெல்லாம் சேர்த்திட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் மாவெல்லாம். இப்போது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சதுக்கப்புறமா இதில் மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவி இதை ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே ஊற வைக்கணும். இப்போ எல்லா இடத்துக்கும் எண்ணெய் படுற மாதிரி நல்லா தடவி விட்டுக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டை போட்டு இது ஒரு 15 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு இது நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம். இது ரெண்டும் நல்லா பொரியட்டும். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இப்போ இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் அதையும் உள்ளே சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம மசாலா ஸ்டார்ட் பண்ணிடலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இதில் நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கிழங்க அதை உள்ளே சேர்த்து இந்த மசாலா எல்லா இடத்துக்கும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை அதையும் தூவி விட்டுடலாம். இப்போது இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். நம்ம மாவு ஊறியிருக்கோம், நம்ம அதை ஷீட் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். மாவெல்லாம் சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா நைஸாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். இது நைஸாக இருந்தால் தான் நம்ம ஷீட் ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு தோசை தவா எடுத்துக்கலாம். அதில் நம்ம தேய்ச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதை எடுத்து போட்டு ஒரு 10 செகண்டுக்கு மட்டும் ஒரு சைடு அப்படி 2 பக்கமும் லைட்டாக வேக வச்சா போதும், ரொம்ப வேக வைக்க வேண்டாம். இந்த மாதிரி லைட்டாக வெந்தால் போதுங்க. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு பவுலில் கொஞ்சம் 2 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்திக்கலாம். அதில் கொஞ்சம் தண்ணி கலந்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி கலக்கி எடுத்து வச்சுக்கலாம். இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஷீட் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ரெடி பண்ண உருளைக்கிழங்கு மசாலா குட்டி குட்டி பால்ஸாக அப்படியே உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு எடுத்து வைக்கிறதுக்கு. இப்போது அதில் ஒரு பால் எடுத்து எந்த ஷேப்புக்குனாலும் நம்ம வச்சுக்கலாம். இப்படி வச்சு லைட்டாக அப்படி தட்டி கொடுத்துட்டு அந்த ஷீட்டை இப்படி ஃபோல்ட் பண்ணணும். இப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு அந்த 2 சைட்லேயும் நம்ம லைட்டாக மைதா மாவு பேஸ்ட்டை கொடுக்கணும். இந்த மாதிரி சீலிங் பண்ணுறதுக்காக நம்ம வைக்கிறோம். இந்த மாதிரி 2 பக்கம் வச்சுட்டு எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்படி ரைட் சைடு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் லெஃப்ட் சைடு இப்படி ஃபோல்ட் பண்ணி இப்படி ஒரு பாக்கெட் ஷேப்புக்கு நம்ம கொண்டு வந்துக்கலாம்.
மேலேயும் கொஞ்சம் மைதா மாவு பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் இதை. அவ்வளோதாங்க, நம்மளோட பொட்டேட்டோ ரோல் ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா சீல் பண்ணி கவர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பிளேட்டில். இப்போ ஒரு கடாயில் நம்ம எண்ணெய் ஊற்றி இதை நம்ம டீப் ஃப்ரை பண்ணணும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த ரோல் எடுத்து இது உள்ளே போட்டு இதை நம்ம நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதை நம்ம இப்போ வெளியில் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். நம்மளோட பொட்டேட்டோ ரோல் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.